வெல்கம் டு தமிழ் ரோஜா கன்சல்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திரு சி. விஜயபாஸ்கர் அவர்களை பற்றி. சி. விஜயபாஸ்கர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியுடன் இணைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு முக்கிய இந்திய அரசியல்வாதி ஆவார். ஏப்ரல் 8, 1974 தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் உள்ள இலுப்பூரில் பிறந்த அவர் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் RMMCH MBBS பட்டப்படிப்பை முடித்தார். விஜயபாஸ்கரின் அரசியல் வாழ்க்கை 2 தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்தது. 2001ஆம் ஆண்டில் புதுக்கோட்டை தொகுதியில் அவர் பெற்ற முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார். அதன் பின்னர் 2011, 2016, 2021 ஆகிய ஆண்டுகளில் விராலிமலை தொகுதியில் இருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விஜயபாஸ்கர். இவரது பதவிக்காலத்தில் 2013 முதல் 2021 வரை தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் உட்பட பல்வேறு பதவிகளை விஜயபாஸ்கர் வகித்துள்ளார். ஒரு அரசியல்வாதியாக விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான தனது முயற்சிகளுக்காக அறியப்பட்டவர். மாநிலத்தில் சமூக நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கத்தில் பல்வேறு முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் விஜயபாஸ்கர் ரம்யாவை மணந்தார். அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். திரு திண்டுக்கல் சி. ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றியது. திண்டுக்கல் சி. ஸ்ரீனிவாசன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியுடன் இணைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு முக்கிய இந்திய அரசியல்வாதி ஆவார். தமிழ்நாட்டின் உசிலம்பட்டியில் ஏப்ரல் 1, 1948 பிறந்த ஸ்ரீனிவாசன் அரசியலில் நீண்ட மற்றும் புகழ்பெற்ற வாழ்க்கையை கொண்டிருந்தார். லோக்சபாவில் திண்டுக்கல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஸ்ரீனிவாசன் 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திண்டுக்கல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தனது சட்டமன்ற அனுபவத்துடன் ஸ்ரீனிவாசன் 2016 முதல் 2021 வரை தமிழக அரசியல், வனத்துறை அமைச்சர் உட்பட பல்வேறு அமைச்சர் பதவிகளை வகித்துள்ளார். ஜூலை 2022 முதல் அதிமுக கட்சியின் பொருளாளராகவும் பணியாற்றியுள்ளார். ஸ்ரீனிவாசனின் கல்வி பின்னணியில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டமும் MBA பட்டமும் அடங்கும். தமிழ்நாட்டின் சமூக நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்காகவும் அவர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஸ்ரீனிவாசன் எஸ். கண்ணாத்தாள் என்பவரை மணந்து 2 குழந்தைகள் உள்ளனர். செல்லூர் கே. ராஜ் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியுடன் இணைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு முக்கிய இந்திய அரசியல்வாதி ஆவார். காமாட்சி தேவருக்கு பிறந்த ராஜு மதுரை பல்கலைக்கழகத்தின் தியாகராஜர் கல்லூரியில் தனது இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பை 1976 முடித்தார். ராஜ்வின் அரசியல் வாழ்க்கை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்தது. 2011 மதுரை மேற்கு தொகுதியில் அவரது முதல் தேர்தலில் வெற்றி பெற்றது. அவர் 2016 மற்றும் 2021 அதே தொகுதியிலிருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜ் தனது பதவிக்காலத்தில் கூட்டுறவு, புள்ளியியல் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் நலன் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். ஒரு அரசியல்வாதியாக ராஜ் தனது தொகுதியில் சமூக நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்காக அறியப்பட்டவர். அவரது சொத்து மதிப்பு 6 கோடிக்கு மேல், கடன்கள் 10 லட்சம். 2017ஆம் ஆண்டில் வைகை நீர்த்தேக்கத்தின் ஒரு பகுதியை மூடுவதற்கு தெர்மாகோல் சீட்களை பயன்படுத்தி தண்ணீரை சேமிப்பதற்கான சர்ச்சைக்குரிய சோதனை உட்பட
பல்வேறு முயற்சிகளிலும் ராஜ் ஈடுபட்டுள்ளார். ராஜ் தனது தொழில் வாழ்க்கை முழுவதும் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பிற்காக அங்கீகரிக்கப்பட்டார். அவரது சில முயற்சிகளுக்காக விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் அவர் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மெய்யழகன் ரோஜா டெலிவிஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.